ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக டேஸ்டியான ஆனியன் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 காப்படி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல நைஸான மாவாக இருக்கணும். அது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு காப்படி அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்தால் தான் நல்லா குறக்குறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் முறுக்குமே. இது எல்லாத்தையும் நல்லா கையால் ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லேசாக சூடு காட்டின வெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதையும் அந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் பெருங்காயமோ சீரகம் எள்ளு எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இது மட்டுமே போதும். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு எந்த அச்சில் வேணுமோ அதில் போட்டு நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கை நம்ம புளியும் போது ஓரத்தில் உள்ளதெல்லாம் லேசாக அமுக்கி விட்டணும், இல்லட்டினா நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்கும், பிரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அந்த எண்ணெயில் கொள்ளுதோ அந்தளவுக்கு முறுக்கை போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்துடலாம். ரொம்ப செவந்ததுன்னா கடுகடுன்னு இருக்கும் முறுக்கு. அதனால் ஓரளவுக்கு வெந்தோடனே எடுத்துருங்க. தேங்க்யூ.